அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கட்டாயனா இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி குடுத்துறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே, சொல்றதை செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா, எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடிநீர் தாருங்கள். யோ, காப்பின்னு கேட்க மாட்டியா? செந்தமில்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய், தந்தை, என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சி வச்சிருப்பிய சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில் எழுதுறிய பெருசு அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏப்பா, ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா, எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிங்களா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா உடியா. வெங்காயம் தம்பி, ஒரு சீரட்டு கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சீட்டு கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட்டை வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா, எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையிலை சுருட்டு கொண்டு தாருங்கள். கோல்ஃப்ல கிங்னு கேளியா? ஏண்டா, எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா, டீ, சிகரெட்டு. இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அம்மா, அட பாவிகளா, சிகரெட்டை மாத்திட்டாங்களா? பக்கி, என்ன சோம்பேறி? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மாவு முடிஞ்சுக்கிட்டு இருப்ப? நீ போற பக்கம் பார்த்தா அடுத்த வருஷம் தான் அரிசின்னு சுடுபடுது. டேய் கருப்பு, அதிரசத்துக்கு மாவு பேசுறதுல நம்ம ஜெயந்தி அடிக்க வேற ஆளே கிடையாது தெரியுமா? ஆமாமா, கொட்டை எழுத்துல வெளியில போர்டு போட்டிருக்கே. என் நண்டு, இன்னும் 10 நாள்ல கல்யாணம். ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ, இல்லன்னா புருஷன் தூக்கி போட்டு மதிக்கு போறேன். எல்லாம் கத்துக்குவா. அடுத்து நம்ம தெருவுல யாரு கல்யாணம்? ஏன் நம்ம தமிழுக்கே செஞ்சுட்டா போகுது. நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு பாத்துட்டா போச்சு. பார்க்கத்தான் வேணும். சும்மா ஒண்ணும் இல்ல. 100 பவுன் நகை, ரொக்கமா 1 லட்சம் ரூபா, ஒரு அம்பாசடர் காரு. அம்பாசடர் அதத்தேன் சொன்னேன். இவ்வளவெல்லாம் கொடுத்தாலும் அங்கன வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெள்ளை வெள்ளக்காரியத்தையும் கட்டி வைப்போம். இங்கன லோக்கல்ல இருக்கிற நொள்ளக்காரி கொள்ளக்காரி எல்லாம் கட்டி வைக்க மாட்டோம். எங்க அண்ணன் கூட தான் குவைத்தில் இருக்காரு. அவர் சுமாரான ஒரு கம்பம் கிளைச்சில கட்டிக்கல. அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மதுரையில ஒரு மீனாட்சி கிடைக்காமையா போயிரும். டேய் கருப்பு, என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படை பக்கம் வருவ, உன் வாயில கொல்லிக்கட்டைய வச்சு இழுக்கல, என் பேர் கம்பம் கலை செல்வி இல்ல. பெரிய இடத்தப்பா பேசுற, இன்னைக்கு தொலைச்சிடுறேன்டா. தண்ணி அடிச்சா தரதரம் தெரியாது. அண்ணி, ஐயா என்னய்யா? அண்ணி அழாதீங்க, அம்முக்கு ஒண்ணாவது. வீட் சாவி கொடுங்க. எதுக்குப்பா? இல்ல உடனே 8000 ரூபாய் டெபாசிட் வேணுமா? ஐயோ, வீட்டுல அவ்வளவு பணம் இருக்காதேப்பா. இந்த நேரத்துல பேங்க் திறந்திருக்காதே, என்னையா பண்ண போற? சேட்டு, இதை வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களேன். ஆண்டவன் புண்ணியத்துல பிள்ளைக்கு ஒண்ணு இல்லை, நல்லா இருக்கா. தீபாவளி அதுவுமா வீடே வெறிச்சுன்னு கிடக்கும். ஐயா, இங்க நானும் அண்ணி இருந்து பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் மீனாட்சியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. மீனாட்சி, வீட்டுல சாமி படத்துக்கு கொஞ்சம் விளக்கேத்தி வச்சிராத்தா. தம்பி, உங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவாரு, அவர்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு. ஆமாப்பா, வருத்தப்படுவான். சரி போங்க, நாங்க பாத்துக்கிறோம். தமிழ், பெரிய ஒரு வண்டி வருது.
எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் குடும்பம் எங்க தெரியுமா இருக்கு? ஆஸ்பத்திரியில. உங்க ஆளுங்க 3 வயசு குழந்தை 12 மணி நேரம் உயிருக்கு போராடி இருக்கு. அது என்ன பாவம் பண்ணுச்சு? இல்ல நாங்க தான் என்ன பாவம் பண்ணோம்? உங்களை பார்த்தா ஒதுங்கி தானே போயிட்டு இருக்கோம். ஏன் இப்படி பண்றீங்க? தமிழ், நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னடா பண்ணீங்க?